கண்டுபிடிச்சிருவோம். நாத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். முட்டா யாரோடு போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவோம். நாடா மூட்டோம். சாமி சொல்லுங்க சுவாமி. சீராக நடந்திருக்கும் நல்ல சபை. தோட்டத்தில் வந்திருக்கீங்க. இச்சபை என்பதாக ஆனாபரணமார்களும் பெண்ணானவர்கள் அனைவரும் தாய்மார்களும் அலைக்கடலாக சூழ்ந்திருக்கிறார்கள். நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக பணிவாடு நமது வணக்கத்தை முன்னிட்டு ஐயா சேர்மன் ஐயா அவருடைய தலைமையில இதனை சேர்ந்த பங்கும் பங்காளிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று நாடகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள். அதனால ஐயா சேர்மன் ஐயா அவர்களும் மற்றும் இதனை சேர்ந்த அங்கனூர் காடியை சேர்ந்த பங்கும் பங்காளிகள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் அம்மனுடைய அனுகிரகத்தினாலே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக ஈடோடி வாழ வேண்டுமா எல்லாம் வல்ல உலகனாயி சபை சார்பாக சபை நாடி வரும்போது என்னை யாருக்கு கவனித்தாய் எனக்கு தெரியும். அப்படியா? மண்டலத்துக்கு அதிபதி ஏழமுக கோபம் 22 நேத்திரங்கள் ஐயோ சாமி கொஞ்சம் அதிகமா இருக்குது. முதல்ல ஒண்ணுதான் நான் கவனிக்கிறேன். என்கிட்ட பேசுறேன் என்னடா என்ன பண்ணீங்க? உண்மையா செஞ்சிருக்கிறேன். அப்பாடி அப்படி இருந்தாலும் எப்படி போட்டீங்க? என்ன காரணம்?
அவருடைய நெற்றிக்கண் ஒளிப்பட்ட பொழுது அதிலே கோபம் 22 நேத்திரம் மூன்றாம் போல தாடி இப்படி அகாரமான கோபத்தோடு ஆமா கொடுத்தால் வரும் இட்டால் சாபம் குடித்தால் வரும் சாபம் வேறுபட்ட எல்லாத்துக்குமே வர கொடுப்பீங்க வைத்தியசாமி அந்த பக்கம் ஏதோ ஒரு சத்தாவது உங்களுடைய திருமுடி பாதத்தை இந்த உலகச்சட்டாரி தாமதமாக பண்ணணும். உங்களுடைய பாதாள விருந்தங்கள் ஆதாரமாக பணிந்தேன் சுவாமி. சப்த ரிஷிகளிலே ஒருவராக விளங்கக்கூடிய நீலோக சஞ்சாரி நாரதன் என்னுடைய வாதத்தை பணிந்திருக்க சாமி உனக்கு கண்யோடானி
என் பாலத்தை படித்தபடியா சரி. பல்லாண்டு காலம் வாழ்ந்திருப்பாய். ஆண்டவன் கொடுத்த ஆசீர்வாதம் அல்லவா? நாரதா, நீ தேவர்களும் என்னை கண்டால் அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். என்னை கண்டு மிஞ்சுவாய உலகில் யாருமே இல்லை. என்ன சாமி சொல்ற? ஆ, எனக்கு நீண்ட நாளா அந்த சந்தேகம் என் மனதில் உரித்துக் கொண்டே இருக்கிறது. உனக்கு சந்தேகமா? ஆமா. என்ன சந்தேகம்? உலகத்துல இப்பேற்பட்ட தெய்வங்கள் இருக்க, உலகத்துல வல்லவன்று நீங்க இருக்க, இன்னும் யாரு இதை விட வல்லவன் யாருமே இல்லை. உலகத்திலே என்னை விட பெரியவர் யார் இருக்கா? சாமிதான் பெருசு. எப்படிதான் செம்புழுது இருக்கு? நாங்களே பெருசு. உலகத்துக்கு அடக்கம் சொல்றதா? நாங்களே பெருசு. அதனால ஆண்டவரே, உங்களை விட பெரியவன் இருக்கிறார் என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரியவன் என்று எனக்கு தெரியும். ஆனா உங்களை விட பெரியவங்க நாங்கள் என்று புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். என்னை விட பெரியவன் ஒருவன் இருக்கான்னு தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டு இருக்காங்களா? அது யாரா அது? இன்னும் நம்மளுடைய என்ன முன்சூப் ஆபீஸ்ல பணிபுரியக்கூடிய ஐயா அனைவர்களுக்கு இல்லை இல்லாம உன்னையோட வல்லவன் யார் என்று கேட்கிறாயா? புகழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்க அப்பா இருக்கிறாரே, படைக்கக்கூடிய பிரபா. எங்க அப்பா பிரபதேவன். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? உலகத்துல 884 செல்வ சொந்தங்களை படைக்கக்கூடியவன் நான். என்ன விட உலகத்துல வல்லவன் யாருமே இல்லை அப்படி என்று எங்க அப்பா உணர்ந்து பேசுகிறார். நான் சொன்ன உங்களுடைய அருமையை எடுத்து வைத்தேன். ஆமா, அவர் சொல்றார். ஆறு தூர்வாசனா அவன் என்னுடைய அவன் என்னோட பெரியாளா அப்படி என்று உன்னை பற்றி தரைக்குறமா பேசுகிறார் என் தந்தை. இந்த தூர்வாசனும் என்னுடைய படைப்பால் பிறந்தவை. அதனால நானே பெரியவங்கிறானா உங்க அப்பா? ஆமா. சரி, அவருதான் அப்படி சொல்றாரு. அப்படி என் தாத்தா சிவபெருமான் இடத்துல போனேன். தாத்தா, நீங்க உலகத்துல வல்லவன் ஆத்தா படியலங்கிறேன். 884 செல்வ சொந்தங்களுக்கு ஆத்தா படியலங்க உயிர் காக்கிறேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ எல்லாம் கிடையாது. பூலோகத்துல தூர்வாச மகாரதீதா உலகத்துல வல்லவர் என்று நான் சொன்னேன். பெருமை எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஆமா. சரி, அப்ப சொன்னாரு சிவன். சரி, நான் சொன்னாரு. அவரு சொன்னாரு, போனா பைத்தியக்காரா, நாங்க அளக்கும் படியில் அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் அளக்கும் படியில் அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த தூர்வாசை எப்படா என்ன கூட அவன் தெரியுமே, அவன் எனக்கு காலடிக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு எங்க தாத்தா. சரி, இவருதான் இப்படி சொல்றாரு. எங்க தாத்தா இருக்கிறாரே ஸ்ரீமந்த கண்ணன், அவருக்கு போறேன். தாத்தா, உங்களை விட வல்லவர் யாராவது உலகில உண்டாரு கேட்டேன். ஏண்டா, என்னை விட உலகத்துல வல்லவன் யாராவது இருக்க முடியுமா? உலகத்துல நானே வல்லவன். அழிக்கும் பொறுப்பெடுத்த கடவுள் நான். நினைத்தா ஒருத்தர் அழிச்சிருவேன். என்னை விட வல்லவன் யாருமே இல்லைன்னு சொன்னார். அப்பொழுது நான் எடுத்து சொன்ன உங்களுடைய பெருமையை அப்படியே வரிசையா நில்லுங்க. பார்த்தோமா? அண்ணா ஒருத்தர் அழிப்பேன். அதுதான் போகட்டும். அப்படி என்று ஆமா. அப்போ தேவேந்திரனிடத்திலே உங்களுடைய பெருமையை எடுத்து வைத்தேன். அப்ப சொல்றாங்க தேவேந்திரன், நாரதா, 33 தேவர்களுக்கு நானே தலைவன். நானே தலைவன். நான் தேவஹோமான். என்னை விட வல்லவன் யாரா இருக்க முடியும் அப்படின்னு தேவேந்திரனை புகழ்ந்து பேசுறான். அதை விட்டு சந்திரன் இடத்துல போனேன். உங்களுடைய பெருமை பற்றி எடுத்து சொன்னேன். அந்த சந்திரன் சொல்றான், இரவுக்கெல்லாம் உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய சந்திரன் நான். என்னை விட வல்லவன் உலகத்துல யாருமே இருக்க முடியாது அப்படி என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல யார் வல்லவர்?
அருமையான ஒன்றை கேட்டு சாமி நாரதர் நம்பாதீங்க சாமி. இவன் சாதாரணமான கிடையாது. போகக்கூடிய இடத்துல எல்லாம் வாய்ப்புகளை வைத்து கம்முன் இருப்பதில்லை. ஏதோ ஒரு சிக்கல்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். இவன் பேச்சு கேட்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க. கருமையாக சமைத்திருவேன், ஜாக்கிரதை. வேணாம், நீ பேசு. முக்கோடி தேவருக்கு தலைவர் முதல் அனைவருமே நானே பெரியவன் என்ற அகந்தையோடு அகந்தையோடு இருக்கிறாங்க. இன்னைக்கே பார்க்கிற ஒரு கையில் அந்த தேவர்கள் எல்லாம் எனக்கு அடிபணிந்தவர்களா அல்லது தேவருக்கு பணிந்தவனா என்பதை இன்னைக்கே நாராயணா நாராயணா வேலை முடிஞ்சதுப்பா. ரைட் ரைட். வேலை மணி 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். இல்லப்பா, நான் இன்னைக்கு என் வயிறு வீங்காம செஞ்சுட்டேன். ரைட் ரைட். ஃபுல்லா வசூல் பண்ணிட்டியா போ. நூறுவாச மகாரிஷியே ஆகட்டும். அனைத்து தேவரையும் சந்தித்து யார் வல்லவன் என்று தெரிந்து கொண்டுவாங்க. நான் போய் வரட்டுமா? ஐ சே யூ கலாம். ஓ சாமி, நாரதர் சொல்றத பார்த்தா நிச்சயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேவர்கள் எல்லாம் அப்படி என்றால் நம்மை அவமதிக்கிறார்களா அவர்களை எல்லாம் இன்னைக்கு கொட்டையை பிதுக்கணும் சாமி. அல்லது நம்மை மதிக்கிறார்களா போய் பார்த்தாதாங்க தெரியும். வேண்டும். ஆமா சாமி. முதல்ல எங்க போகணும் தெரியுமா? எங்க போகணும்? ஒரு அடுக்கு பானை இருக்குன்னு வச்சுக்காத, எங்க போய் உருட்டுனா எல்லாம் உருளும். அடியில இருக்கிறத முடிஞ்சு ஆட்டுனா எல்லாம் உருலாம். அடியில இருக்கிறத தான் முடிஞ்சு ஆட்டணும். என்ன கொட்டைவா? கொட்டையன்றா என்ன உடனே அடினா கொட்டையில இருக்குங்களா? அது இல்ல. தேவருக்கெல்லாம் அது போல நாவை. அதனால ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட? முதல்ல தெய்வநாதத்துக்கே போய் தேவை தன்னையே பார்க்கலாம். ஆமா சாமி, பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இறந்து நீங்க வாங்க, நம்ம ஆதித்யனை போகணும். நீ பார்க்கலாமா?